கேள்விக்கு பார்த்துட்டு இருக்கோம். In a school there are 800 students and 25 teachers. If the student is increased to 960, how many teachers should be appointed to maintain the student teacher ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்னன்னா 800 ஸ்டூடெண்ட்டுக்கு 25 டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க 916. அப்போது டீச்சர்ஸ் எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ டீச்சர்ஸ்க்கு நான் தெரியாதா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 960 into 25 divided by 800. ஓகேவா? இது 0 0 கேன்சல் ஆயிரும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5. இது பார்த்தீங்கன்னா 1 டைம் 6 16 டைம் வரும். ஓகேவா? இது கேன்சல் பண்ணிங்கன்னா 6. அப்போ 6 5 சார் 30. அப்போ மொத்தம் டோட்டலாக 30 டீச்சர்ஸ் வேணும். ஓகேவா? அதாவது ஸ்டூடெண்ட்டை 800லேருந்து 960, அப்போ 160 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டீச்சர்ஸ் 25லேருந்து 30 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எத்தனை டீச்சர்ஸ் வேணும்? அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா 5 டீச்சர்ஸ் தான் வேணும். ஸோ கொஷினை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். விகிதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும்? ஆல்ரெடி 25 ஆசிரியர்கள் இருக்காங்க, நமக்கு தேவை 30. அப்போ இன்னும் எத்தனை ஆசிரியர்களை நியமிக்கணும்? 5 ஆசிரியர்களை மட்டும்தான் நம்ம நியமிக்கணும். ஸோ இதை கொஷினை கேர்ஃபுல்லாக பார்த்து போகணும். 30 இருந்தோம்னா 30 போட்டோம்னா ஆன்சர் ராங் ஆயிரும். ஓகேவா? என்ன கேட்குறாங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக யாரை போடுறோமோ அதை மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ 5 மட்டும்தான் போடணும்.